உங்களோட பேர் என்னங்க? எங்கருந்து வரீங்க? என்ன ரேங்க்? என்ன டிபார்ட்மெண்ட்? ஆக்சுவலி என் பேர் வந்து விக்ரம். நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 12த் ரேங்க்கு. இங்கே கவுன்சிலிங் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து போஸ்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க சார்? ஆக்சுவலி நான் பிஇ சிவில் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நான் 2021 வந்து பாஸ்ட் அவுட்டு. அது முடிச்சுட்டு இப்போ ஒரு 1 இயராக வந்து டிஎன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிருக்கேன் கொடைக்கானலில். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்ப அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா? ஆக்சுவலி நான் ப்ரிப்ரேஷன் வந்து ஆஃப்டர் த 23 ஒரு ஜூன் மந்த்துக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் வந்து ப்ரிப்ரேஷனில் இருந்தேன். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஆஃப்டர் தட் வந்து முனிசிபல் எக்ஸாம் வந்துச்சு. அதை எழுதி கிளியர் பண்ணி ஒர்க் இன்ஸ்பெக்டர் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு பட் அதில் எனக்கு கொஞ்சம் ஏஇ கிடைக்கல. அது கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் உட்காந்து அந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எடுத்ததுலேருந்து ஜாயினிங் டைம் வந்து 3 மந்த்ஸ் இருந்துச்சு. அந்த டைமில் தான் இந்த ஏஇ எக்ஸாம் படிக்க ஆரம்பித்தேன். 3 மந்த்ஸ் வந்து ஓகே படிச்சுட்டு எப்படியாச்சும் இந்த போஸ்ட் எடுத்துணும்னு சொல்லிட்டு அந்த 3 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் ஃபுல் ப்ரிப்ரேஷனில் இருந்தேன். அதோட பெனிஃபிட் வந்து எனக்கு ஒர்க் பண்ண அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே. எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி சொல்லுங்க. ஏஇ எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மொத்தம் டெக்னிக்கலில் வந்து 200 கொஸ்டின் இருக்கும். ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லி 100 கொஸ்டின் இருக்கும். அந்த 100 கொஸ்டினில் வந்து 25 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூடு, 75 கொஸ்டின் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரல் சயின்ஸ் வரும். ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் அந்த மாதிரி நார்மலாக குரூப் 2 படிக்கிற சிலபஸ் அதே சிலபஸ் தான். குரூப் 2 ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் நம்ம ஜிஎஸ் படிக்கணும். டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் இன்ஜினியரிங் முடிச்சதில் நியரர் ஒரு 28 to 29 சப்ஜெக்ட் வந்து கோர் சப்ஜெக்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு 10 யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த 10 யூனிட்லேருந்து 200 கொஸ்டின் வரும். அண்ட் ஜிஎஸ்லேருந்து 100 கொஸ்டின், மொத்தம் வந்து 300 கொஸ்டின். 300 கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், டோட்டலாக 450 மார்க். 450 மார்க்கில் நம்ம டாப்பில் வர்றதை பொறுத்து நம்மளுக்கு ரேங்க் வைஸ் போட்டு போஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே. உங்களோட மார்க்ஸ் பத்தி சொல்லுங்க. என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 கொஸ்டினுக்கு 231 கொஸ்டின்ஸ் நான் போட்டிருந்தேன். 231 கொஸ்டின் போட்டனால ஓவரால் எனக்கு வந்து 12th ரேங்க் கிடச்சிருந்துச்சு. டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டு ஓகே. ஆக்சுவலி டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா நான் 200க்கு 156 போட்டிருந்தேன். ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து அவுட் ஆஃப் 100க்கு 75 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தேன். ஓகே. இப்போ உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் படிக்கிறதுக்கு என்னென்ன புக்ஸ் அவைலபிளாக இருக்குங்க? ஆக்சுவலி நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் ஜாயின் பண்ணி படித்தேன். அவங்க காரைக்குடியில் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படித்தேன். அவங்க மோஸ்ட்லி எல்லா ஃபாரின் ஆத்தர் புக்கையும் கம்பைன் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் அது இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் வந்து இந்த டெக்ஸ்ட் புக்கு, ஒய்சிடி அந்த மாதிரி இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். அது கொஞ்சம் அதர் ஸ்டேட் கொஸ்டின், எஸ்எஸ்சி கொஸ்டின்லாம் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ சிபிடி மாற்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஸ்டின் பேட்டர்ன் மாறி இருக்குது, பழைய மாதிரி இல்லாமல். அதனால் அதர் ஸ்டேட் கொஸ்டின் பார்த்தது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இதில். ஓகே. இப்போ நம்ம அகாடமி போய் தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்களா இந்த எக்ஸாம்? நம்ம வந்து ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தோன்னா படிக்கிறது இஷ்யூ கிடையாது. நம்மளுக்கு யூடியூப்லேருந்து இது நேரில் போய் படிக்கிறதுக்கு நிறைய அகாடமிஸ் இருக்குது. நம்ம டெக்னிக்கல் படிக்கும்போது என்னென்னா நம்ம ஆல்ரெடி காலேஜஸ் வந்து நல்ல காலேஜில் படிச்சிருக்கோம், காலேஜ்லேயே டெக்னிக்கல் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓன் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இல்லை நான் காலேஜ் வந்து சும்மா இதுக்கு தான் போனேன், ஜஸ்ட் பாஸ் பண்ணேன், அந்த இதுக்காக தான் போனேன் அப்படின்னா மேபி ஒரு இன்ஸ்டியூட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே. இப்போ உங்களோட டெக்னிக்கல் பேப்பர் வந்து சிபிடி எக்ஸாம், சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எடிஷன். ஜிஎஸ் பேப்பர் வந்து ஆஃப்லைன் ஓஎம்ஆர்ல. ஓகே. இப்போ டெக்னிக்கல் பேப்பருக்கு 29 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட சொன்னீங்க இல்லையா? Yes. நம்ம இன்ஜினியரிங்ல 4 ஆண்டுகள் படிச்சிருப்போம். Yes, அப்ப ஆமா. நம்ம ஒரு செட் ஆஃப் புக்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஆமா, அதே ஆமா. புக்ஸே இப்போ நம்ம இதுல பார்ப்போமா இல்ல ஆக்சுவலி இதுக்கு வந்து டிஎன்பிசி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்ன்னு சொல்லி அவங்க சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஆர்கே பன்சால் அந்த மாதிரி ஒரு சில ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி புக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மினிமம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு தான் இருக்கும். அதாவது அவங்க ரெஃபர் பண்ண அளவுக்கு நம்ம அதை மட்டும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டோம்னா போதும். கொஞ்சம் இது மென்டலி கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஏன்னா குரூப் 2 படிக்கிறவங்க ஜிஎஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம டெக்னிக்கலும் சேர்த்து படிக்கிறனால டெக்னிக்கல் ப்ளஸ் ஜிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் லேக் வரும், சம்டைம்ஸ்லாம் படிக்க முடியாமல் கொஞ்சம் இதாக இருப்போம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னொரு மோட்டிவ் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக கிடச்சிருன்னு ஒரு இதை வச்சு கொண்டு போய் படிக்கணும் நம்ம. இப்போ நீங்க அகாடமி சொன்னீங்க இல்லையா? அங்க டெஸ்ட் சீரிஸ் எஸ் கண்டிப்பாக அங்கே எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது அப்பார்ட் ஃப்ரம் த டெஸ்ட் சீரிஸ் நம்மளுக்கு வந்து ஒரு மென்டலி அன்சப்போர்ட்டாக இருந்தால் கூட முடிஞ்ச அளவுக்கு அவங்க அதை பண்ணி கொடுத்துருவாங்க. கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் இதுதான் அவங்க கொடுத்தாங்க எங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த கான்செப்ட் வைஸ் இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. இப்போ நீங்க டெக்னிக்கல் பேப்பர் படிக்கிறீங்கன்னா டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுத்தையும் நீங்க வந்து ரெண்டுத்துல எல்லா மார்க்குமே முக்கியம் இல்லையா? அப்ப ஜிஎஸ் பேப்பருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க? ஆக்சுவலி ஜிஎஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் பண்ணி கொடுப்பாங்க நம்ம இன்ஸ்டியூட்டில். அது டெக்னிக்கல் ஆர் ஜிஎஸ் ரெண்டுலேயுமே முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பர்ட்டான ஸ்டாஃப் தான் கொடுப்பாங்க. ஜிஎஸ்க்கு வந்து என்னென்னா அடிஷ்னலாக கொஸ்டின் பேப்பர் போடுறது, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த குரூப் 1 குரூப் 2 லொகேஷன் கொஸ்டின் எடுத்து எங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே ஈக்குவல் ஷேர் தான் கொடுப்பாங்க. ஜிஎஸ் என்னன்னா நம்ம கொஞ்சம் ஒரு அடிஷனல் எஃபர்ட் போட்டோம். அது எந்த இன்ஸ்டியூட் படித்தாலும் சரி, ஸ்கூல் புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். அது இல்லாமல் ஜிகேஸ் நிறையா இருக்குது.
நம்ம கொஞ்சம் அடிஷனல் எஃபர்ட் போடுறது மூலமாக ஜிஎஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்குங்க டெக்னிக்கல் பேப்பர் நம்ம ஃபுல்லாக படிச்சு முடிக்கணும்? ஆக்சுவலி டெக்னிக்கல் பேப்பர் தான் மினிமம் டெக்னிக்கல் மட்டும் ஒரு 7 to 8 months கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மட்டும் படிச்சுட்டு போகிறதில்ல, நம்ம படித்த கிட்டத்தட்ட அந்த 28 சப்ஜெக்ட்டையும் மொத்தமாக கம்பைன் பண்ணி ஒரே நாள் ஒரு 3 மணி நேரத்தில் எழுதணும். அதை எழுதணும்னா மினிமம் ஒரு சப்ஜெக்ட் ஒரு 3 to 4 times ஆனால் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அதை பண்ணுறதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் அந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும், எஃபெக்டிவாக டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்கணும், ரெகுலராக இதெல்லாம் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 8 months. இப்போ சிவில் மெக்கானிக்லாம் ப்ராப்ளமேட்டிக்காகவும் நிறைய வரும் இல்லையா? அதெல்லாம் எப்படி நம்ம படித்து அந்த எக்ஸாமில் கரெக்டாக போட முடியும்? ஆக்சுவலி இது வந்து நான் கால்குலேட்டர் எக்ஸாம் தான். ப்ராப்ளமேட்டிக்கே கேட்டாலும் மினிமம் நம்மளுக்கு ஒரு 2 to 3 ஸ்டெப்லேயே ஆன்சர் வர மாதிரி சம்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க, தவிர ரொம்ப இன்டெப்த்தாக கால்குலேட்டர் வச்சு போடுறதுக்கு தான் ஒரு 2 பக்கம் 3 பக்கம் வரைக்கும் போகும். இந்த மாதிரி எக்ஸாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் நார்மலாக நம்ம மைண்ட்லேயே வந்து ஆப்டிகை சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ப்ராப்ளமேட்டிக் இது ஒன்றும் இதாக இருக்காது. நீங்கள் வந்து ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கிறத கொஞ்சம் கான்செப்டைஸ் போயிருக்கணும். இப்போ 200 கொஸ்டின் சொன்னீங்க இல்லையா? இப்போ 10 யூனிட் இருக்கும். 10 யூனிட்ல இந்த யூனிட்லாம் முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை எல்லாமே படிக்கணுமா? ஆக்சுவலி இதுக்கு ஒரு 2 years முன்னாடி வரைக்கும் காமனாக 10 யூனிட்டும் யூனிட்டுக்கு 20 கொஸ்டின், இப்போ மொத்தம் 200 கொஸ்டின் அது மாதிரி இருந்துச்சு. இந்த டைமில் வந்துட்டு ஒரு லாஸ்ட் 2 வருஷமாக ஒரு சில யூனிட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டிசைன் பேப்பர்ஸ், டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், ஆர்சிசி அண்ட் ப்ரீசஸ்ன்னு சொல்லிட்டு அந்த யூனிட்டுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா 10 கொஸ்டின் கொடுப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி சாயில் ஜியோடெக் யூனிட்டுக்கு ஒரு 5 கொஸ்டின் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில யூனிட்டில் அந்த 5 மார்க்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வே, வாட்டர் சப்ளை, அதாவது என்விரான்மெண்ட் யூனிட், அப்புறம் வந்து சிபிஎம் யூனிட்டில் 5 மார்க் குறைச்சிருக்காங்க. அது கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கனால அந்த இது கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்க சப்ஜெக்ட்டுக்கு கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேற நாள் தானே எக்ஸாம் நடக்கும்? ஆமாம். எது ஃபர்ஸ்ட் நடக்கும்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் பேப்பர் நடக்கும் நம்மளுக்கு. ஓகே, டெக்னிக்கல் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் 1 வீக் நடந்துட்டு அடுத்து ஆஃப்டர் தட் ஒரு 1 வீக் கழிச்சு ஜிஎஸ் பேப்பர் நடக்கும். டெக்னிக்கல் வந்து நம்மளுக்கு சிபிடி தான். ஜிஎஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓஎம்ஆரில் இது பண்ணுறாங்க. ரெண்டும் சேர்த்து கமெண்ட் பண்ணி தான் மொத்தமாக நமக்கு ரிசல்ட் விடுவாங்க, டெக்னிக்கல் ப்ளஸ் ஜிஎஸ் சேர்த்து. இப்போ சிபிடியில் எழுதுறது ஈஸியா இல்லை ஓஎம்ஆரில் எழுதுறது ஈஸியாங்க? ரெண்டுலேயும் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது. சிபிடினா என்ன, உங்களுக்கு வந்துட்டு ஓஎம்ஆரில் வந்து ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியாது. மேபி இப்போ ஒரு 10வது கொஸ்டின் பார்க்குறோம், அதுக்கு ஆன்சர் வந்து 100வது கொஸ்டினில் கிடைக்குது அப்படின்னா திருப்பி வந்து நம்மளால் ரீஷேட் பண்ண முடியாது. பட் சிபிடியில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அந்த அட்வான்டேஜ் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இப்போ புதுசாக ஒருத்தர் படிக்க வராங்க ஏஇ எக்ஸாமுக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுவாங்க? எங்கேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி தொடங்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஆக்சுவலி எல்லா எக்ஸாம் மாதிரி இந்த எக்ஸாமுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, நீங்கள் கிடைக்கிற சோர்ஸை ஒரு ஓரத்துலேருந்து ஆரம்பிங்க. அதாவது எடுத்த உடனே நான் 10 யூனிட் ஒரு மொத்தமாக படிக்கணும் அந்த மாதிரி போகாமல், மொத்தம் 10 யூனிட் இருக்குது அப்படின்னா முதல்ல ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன யூனிட்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டு ஒரு ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்மியாக ஒரு நாளைக்கு நான் 4 பக்கம் தான் படிக்க முடியுது, 5 பக்கம் தான் படிக்க முடியுதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த 5 பக்கம் படிக்கிறீங்கன்னா அதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படிங்க. அப்படியே ஒரு ஓரத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களால் அந்த ஏங்கிற அந்த மவுண்டைனை வந்து உங்களை இது பண்ண முடியும். மொத்தமாக நீங்கள் போய் மிட்லேருந்து ஆரம்பிக்கிறேன், நான் நடுவுலேருந்து ஆரம்பிக்கிறேன் போனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களால் இது பண்ணி போக முடியாது. ஏன்னா லாட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது, லாட் ஆஃப் கான்செப்ட் இருக்குது, அதை உங்களால் இது பண்ண முடியாது. ஒரு ஓரத்துலேருந்து ஜஸ்ட் கான்செப்ட் ப்ளஸ் ஃபார்முலா ரெண்டுமே கேட்டாலும் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி படிங்க. ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? கண்டிப்பாக. ஃபேமிலி இல்லாட்டியெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. நான் காரைக்குடி வரும்போது ஃபீஸ் கட்டி மந்த்லி வந்துட்டு அவங்க நான் கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன சொல்கிறது, நான் ஒரு 7,000 கேட்டேன்னா அவங்க 10,000 போட்டு விட்டு அவங்களுக்கு என்னென்னா ஃபேமிலி வந்துட்டு நான் எப்படியாச்சும் ஏஇ ஆயிடணும் ஃபுல் அண்ட் ஃபுல். அப்பா ஆல்ரெடி அக்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அதனால் அவருக்கு வந்து என்ன எப்படியாச்சும் ஏஇ ஆக்கின்னு ஒரு ஆசை. சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே, என் ஃபேமிலி அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லாருமே சுற்றி இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாருமே நீ கண்டிப்பாக ஏஇ ஆயிடுவா அப்படின்னு சொல்லி தான் இருந்தாங்க. இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்ததெல்லாம்? அதாவது இது ஆக்சுவலி இது ஒரு மொமெண்ட் இல்லை, இது 1 இயர்க்காக இதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு போஸ்ட் எடுத்தேன். எந்த போஸ்ட்டும் நான் குறை சொல்லலை, பட் ஆனால் அந்த கவுன்சிலிங்கில் எனக்கு வந்து ஏஇ கிடைக்கல. அந்த கவுன்சிலிங் கிடைக்காதப்போ நான் என்ன சொல்கிறதுனா, வெளியில் வந்து இதே மெரினா பீச்சில் நின்று பிடபிள்யூ ஹெட் ஆஃபீஸ் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அழுகாத குறை தான். அந்த இடத்துல எனக்கு ஏஇ வந்து பார்டரில் மிஸ் ஆகிடுச்சு. ஏஇ கிடைக்கலேங்கிற ஒரு ரொம்ப மனசு ஹர்ட்டிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் இன்ஸ்பெக்டர் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி தெரியும், பட் ஆனால் அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. திருப்பி எப்படியாச்சும் ஏஇ ஆடுன்னு சொல்லிட்டு அப்போ ஒன்று நினச்சதுன்னா, எனக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக நானும் சக்ஸஸ் ஆவேன். எனக்கான டைம் இதுதான், என்னோட நாள் தான் இது, எனக்கான போஸ்ட் கிடச்சிருச்சு. ஓகே, ஃபைனலாக நீங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். ஆக்சுவலி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படிங்க. திடீர்னு லேக் வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை யாரும் வந்துட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. ஒரு 2 மாதம் படிங்க, 3 மாதம் படிங்க, படித்த உடனே வந்துட்டு இல்லை இது கஷ்டமாக இருக்குது, நான் குரூப் 4 போகிறேன், இல்லை எஸ்எஸ்சி போகிறேன், அந்த மாதிரி போகாதீங்க. இதை கண்டிப்பாக மினிமம் ஒரு 1 இயர் ஆஃப் ப்ரிப்ரேஷனில் தேவைப்படுற டைம் இருக்குது. அதனால் மென்டலி முதல்ல உங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது கஷ்டப்படாமல் கண்டிப்பாக எதுவும் கிடைக்காது. அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் படிக்கிறேன். ஓகே, உங்களால் படிக்க முடியல அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு 10 கொஸ்டினோ 20 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களை வந்து பூஸ்டப் பண்ணி கொண்டு போகும். அதனால் இந்த எக்ஸாமில் வந்து குவைட் பண்ணணும்னு மட்டும் எப்போவுமே நினச்சிடாங்க. 1 இயரோ 2 இயரோ நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தாலும் அங்கே 35 வருஷம் நல்லா இருக்கலாம். அதுவும் கவர்மெண்ட் பேங்க்ல ஒரு பெர்மனன்ட் சேலரியோட நல்லா இருக்கலாம். அதனால் கஷ்டத்தை பார்க்காதீங்க. 2 வருஷமாக இருந்தாலும் சரி, 5 வருஷமாக இருந்தாலும் சரி, படித்து போஸ்ட் எடுத்துருங்க.
எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் உங்களுக்கு.